யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா T20 வேர்ல்ட் கப் வந்து ரீசெண்டா இந்தியா வின் பண்ணிருப்பாங்க. T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நம்ம மெயின் ரீசன் கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பும்ரா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரிஷப் பண்ட் ஒவ்வொருத்தரா சொல்லுவோம். ஸோ இவனும் அது காரணம் தான், காரணம் இல்லாம போகல. இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் இருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட், கிரேட் வால் ஆஃப் இந்தியா, மிஸ்டர் டிபெண்டபிள் ராகுல் டிராவிட் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ராகுல் டிராவிட் பத்தி. 20s கிட்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு நான் மெயினா போடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் வந்து எப்படி வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து கோச் பண்ணி ஸோ அவர் மூலியமா எப்படி அந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க. இத்தனை வருஷம் 11 கிட்டத்தட்ட 2011 வருஷம் T50 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு எப்படி வந்து ஒரு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் நீங்க தோனி ஃபேன்ஸா இருக்கலாம், ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபேன்ஸா இருக்கலாம். அதனால ராகுல் டிராவிட் அதோட இம்பாக்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க. அப்பதான் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ராகுல் டிராவிட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். 1996 அப்பதான் டெபியூட் ஆனாரு. இங்கிலாந்து கூட ஒரு 95 ரன்ஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1999, 2003, 2007 இன்னும் 3 வேர்ல்ட் கப் வந்து விளையாடி இருப்பாரு. ஸோ 1999 வேர்ல்ட் கப்ல அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர் இருந்திருப்பாரு. 2007 அப்ப அவர் தான் வந்து இந்தியன் டீமோட கேப்டனா இருந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து கேப்டனா இருக்கும்போது இந்தியன் டீம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து எலிமினேட் ஆயிடும் வேர்ல்டு கப்ல. ஸோ பெர்முடாக்கும் பங்களாதேஷ் கரையில ஒரு மேட்ச் வந்து நடக்கும். அப்போ பெர்முடா ஜெயிச்சாங்கன்னா மட்டும்தான் இந்தியா வந்து உள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே சோகமா மூஞ்சில வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ ராகுல் டிராவிடோட ஃபேஸ் பார்க்கும்போது இன்னுமே அது சோகமா இருக்கும். எனக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஸோ அவர் கேப்டனா இருந்து டீம் வந்து வெளியே போயிருப்பாங்க. அந்த மேட்ச்ல பங்களாதேஷ் ஜெயிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. அதே வெஸ்ட் இண்டீஸ்ல வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவர் என்ன ஒரு கேரியர் ராகுல் டிராவிடோடது. ஸோ அது மெயினா நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்பர் 1 வந்து பேஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேணும். ராகுல் டிராவிட் கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் ராகுல் டிராவிட் ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா அவர்கிட்ட அந்த பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கு. அந்த பேஷன்ஸை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுதான் இருக்கிறே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்ம ஒரு பேட்டிங் பண்றோம் அப்படின்னா ஒரு 100 பால்ஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும். ஸோ நம்ம டப்புனு ஒரு கான்சென்ட்ரேஷன் லாஸ் ஆனாலும் டப்புனு நம்ம அவுட் ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் லாஸ் ஆகாம எப்படி வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து ராகுல் டிராவிட் கடைசி 3 வருஷமா. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு பிளேயருக்கும் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த மெயின் ஃபேக்டர். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு இடத்துல வந்து விக்கெட் கீப்பர் இல்ல. ராகுல் டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா 2002, 2003 அப்ப விக்கெட் கீப்பர் இந்தியன் டீம்ல லேக் ஆச்சு. அப்ப நான் விக்கெட் கீப்பிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்ன வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்தார். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர் வந்து ராகுல் டிராவிட். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இஷான் கிஷான், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி பிரைமரி விக்கெட் கீப்பர் யாருமே கிடையாது. அந்த இடத்துல கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பரா இருந்தார். நம்பர் 5 பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பரா வந்து இந்தியன் டீம் வந்து இறக்கி விட்டாங்க. அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர். அதுக்கப்புறம் திங்கிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ கண்டிப்பா திங்கிங் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அது ராகுல் டிராவிட் வந்து எப்பவுமே வந்து ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அதை என்ன கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணக்கூடியவர். ஸோ அந்த இம்பாக்ட் வந்து அந்த இன்புட்ஸை வந்து கண்டிப்பா வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து டெடிகேஷன். ஸோ ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்களா அப்படின்னா இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு பேட்டிங் பண்ணும்போது சின்ன இன்ஜுரி ஆனாலும் தப்புன்னு வந்து வெளியே போயிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்குமே நம்ம வந்து டூ ஆர் டை அந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நாட்டுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெடிகேஷனை கொடுத்துருவாங்க ராகுல் டிராவிட். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் பத்தி எடுக்கணும் அப்படின்னா ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா க்ரோன் அப் பண்ணி விட்டுருக்காரு. இன்னும் 20-25 வருஷத்துக்கு வந்து இந்தியன் டீம் வந்து ஒரு சேஃபான ஒரு இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், இஷான் கிஷான், அக்ஷர் பட்டேல் மாதிரி ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ், பிருத்திவி ஷா சொல்ல போனா, யாஸ்வேஜ் ஜெய்ஸ்வால். ஸோ இவங்க எல்லாமே ராகுல் டிராவிட் கீழே இருந்து விளையாடுனவங்க தான். ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்த்த அவர் வந்து அவருக்கு டெவலப்மெண்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாரா கண்டிப்பா வருவாங்க. அதெல்லாம் தாண்டி மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா டேட்டா அண்ட் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ
ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா யார் யாருக்கு இடையில நடக்குது, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடக்குதா, ஸோ ஆஸ்திரேலியன் டீம்ல யார் நல்லா விளையாடுவாங்க, ஸோ பிச் வந்து எப்படி இருக்கு, இப்போ பேட்டிங் சாதகமா இருக்கா, பவுலிங் சாதகமா இருக்கா, அதாவது ஃபேஸ் பவுலிங் எப்படி இருக்கு, சீமிங் கண்டிஷன்ஸ் இருக்கா, வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, விண்ட் எப்படி ப்ளோ ஆகுது. ஸோ சப்போஸ் வந்து ஒரு மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரே பிளேயிங் லெவன் வச்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் அடம் ஜம்பாவே எல்லா மேட்ச்லயும் இருக்காரு, டப்புன்னு அவர் அடம் ஜம்பாவே அஸ்டன் அகர் அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ அவர் உள்ள கொண்டு வந்தாருன்னா அவரோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ அவர் விளையாடினாருன்னா எப்படி நம்ம இந்தியன் டீமோட லைனப்பை வந்து மாற்றலாம், எப்படி வந்து அந்த பிளானிங் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நல்லா பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட ரோல்ஸ் பிளானிங், ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல எல்லாருமே சொன்னாங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா ஏன் வந்து ஓப்பனிங் இருக்காங்க, ஸோ ரிஷப் பண்ட் நம்பர் 3 இருக்காங்க. ஸோ எல்லாருமே நினைச்சது என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா, யாஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி நம்பர் 3, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், இப்படிதான் இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இவர் கம்ப்ளீட்டா அதை வந்து சேஞ்ச் அப் பண்ணாரு. எதுக்காக அப்படின்னா சிவம் டியூப் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து கடைசியா கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா அந்த சிவம் டியூப் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு அவர் நல்லா வந்து கடைசி வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் ஒரு ரோல்ஸ் வந்து அவர் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தார். ஸோ ரிஷப் பண்ட் இந்த வருஷம் நம்பர் 3 தான் அந்த ரோல்ஸ் நீ அடாப்ட் ஆகிக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது வார்ம் அப் மேட்ச்ல தான் அவங்க நம்பர் 3ல இறக்கி விட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணாரு. எந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் லைனப்பை வந்து மாற்றி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது ராகுல் டிராவிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்குறது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சது. அது விராட் கோலி டக்கு டக்குன்னு அவுட் ஆகும்போது எல்லாருமே சொன்னாங்க ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அதே பிளானோட ஸ்டிக் பண்ணி கடைசியாக வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்சுட்டார் ராகுல் டிராவிட் தான். ஸோ அதுக்கப்புறம் மென்டலி ஸ்ட்ராங் பிளேயர், எப்பவுமே ஒரு அமைதியாக வந்து இருப்பார். அந்த அமைதியான அட்மாஸ்பியரை வந்து டீமுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்தியன் டீம் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ண அந்த மூமெண்ட்டு கூட அவ்வளோ அக்ரெசிவாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணல. அதாவது வின் பண்ணும்போது கூட அவ்வளோ ஒரு இதாக இருந்தது இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு காமாக இருந்தாங்க. அந்த காமன் அந்த அட்மாஸ்பியர் கொண்டு வந்தது ராகுல் டிராவிட் தான். ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க இவர். ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் சீமிங் அண்ட் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேட்டிங் ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு ஸ்பின் எப்படி அவங்க போடுறாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிறது, அந்த பேசிக்கான ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஸ்கில்ஸ் வந்து இவர்கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஸ்கில்ஸ் வந்து இவர் இந்தியன் டீமுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி டீமுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து இவர்கிட்ட இருக்கு. எப்பவுமே இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸுக்காக விளையாடுவார். ஸோ குறிப்பாக ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுவார் டீமுக்கு. ஆனால் அவர் நினைச்சிருந்தாரா ஒரு 100 ரன் கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் டப்புன்னு அவுட் ஆயிடுவார். ஏன் அப்படின்னா டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோக்கஸ்ல மட்டும் தான் ரோஹித் சர்மா வந்து விளையாடி இருப்பாரு. டீமுக்காக மட்டும் தான் விளையாடி இருப்பாரு பட்சத்தில் அது இண்டிவிஜுவல் ரெக்கார்டுக்காக விளையாடல. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயர்ஸும் வந்து டீமுக்காக விளையாடணும், இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ்க்காக விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்த நாள் என்ன அப்படின்னா பில்டிங் ஆல்ரவுண்டர்ஸ். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு டீம்ல. ஸோ எந்த வருஷம் வேர்ல்ட் கப்லையாவது சொல்லுங்க இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா டைமும் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க 2 பேருக்கு கூட சிவம் டியூப் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. ஸோ எல்லாருமே யோசிச்சாங்க அக்ஷர் பட்டேல் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இந்த இடத்துல ரிங்கு சிங் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஆட் பண்ணலாம்ல அப்படின்னு. இப்போ பேட்ஸ்மேனே நம்ம எக்ஸ்ட்ரான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா யாஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அவங்க கூட சஞ்சு சாம்சன் மட்டும் தான் இருந்தாங்க, வேற யாருமே கிடையாது. அந்த இடத்துல ரிங்கு சிங் எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அக்ஷர் பட்டேல் கொண்டு போய் கடைசியில் ஃபைனலில் கூட அவர்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவர்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன். ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கணும். இப்போ கடைசி நிமிஷத்துல கூட நம்ம வந்து எப்பவுமே வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்ணாம நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ விராட் கோலி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் இந்த வருஷம் வேர்ல்ட் கப்ல ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்குமே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஃபைனல் அப்போ மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஃபைனலுக்கு ஒரு சோகமா போய் உட்காந்துருப்பார். ஸோ அந்த இடத்துல ராகுல் டிராவிட் போயிட்டு என்ன சொன்னார்னா ஃபைனல் வந்து விராட் கோலிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவா ஒரு வேர்ட்ஸ் வந்து சொன்னார். அந்த வேர்ட்ஸ்னாலே அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஆகி அது மூலியமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் விராட் கோலி. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ராகுல் டிராவிட் வந்து டீமுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம சொல்லலாங்க. வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா கிரிக்கெட்டும் அவங்க ஈஸியாக விளையாடி ஆரம்பிச்சிருவாங்க. T20, ஒன் டே இன்டர்நேஷனல் சரி. ஸோ இம்ரான் கான் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல 3 டீஸ் இருக்கு, 3 டீஸ் இருக்கு. என்னென்ன டீஸ் இருக்குன்னா டேலண்ட், டெம்பர்மெண்ட், டெக்னிக். இந்த 3மே தெரிஞ்சா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து விளையாட முடியும். இந்த 3மே நல்லா தெரிஞ்ச ஒரு ராகுல் டிராவிட் மட்டும்தான். அதனால அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இந்தியன் டீம் வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அட்டிடியூட், ஒரு பாசிட்டிவான அட்டிடியூட் வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து டீம்ல கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பேக்கிங் ஆஃப் த பிளேயர்ஸ். ஸோ ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒரு மேட்ச் விளையாடலனாலும் அவங்க வந்து திருப்பி பேக்கப் பண்றது. ஸோ விராட் கோலி நல்லா நிறைய பேர் சொன்னாங்க விராட் கோலி, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடல, அவங்க ரிமூவ் பண்ணிட்டு வேற யாரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. நேரத்தில் பிளேயர்ஸ் வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணவே கிடையாது. கடைசி
வரைக்கும் ஒரே டீம்ல தான் போனாங்க. பேக்கிங் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணுவார். அதான் வந்து ஒன் ஆஃப் த பிளஸ் பாயிண்ட். யாருனாலும் எல்லா மேட்சும் நல்லா விளையாட முடியாது. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ். ஸோ கான்ஃபிடன்ஸ் தான் ஒருத்தவங்க கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நம்ம யாராவது நம்ம நினைச்சோம் 30 பால்ஸ்ல 30 ரன்ஸ் அடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, பால்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். ஓகே, ஆனா அந்த இடத்துல வந்து ராகுல் டிராவிடோட இம்பாக்ட் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து காம், ரொம்ப அமைதியா இருக்கணும் அந்த சூழ்நிலை. பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம டெடிகேஷனா இருக்கணும். நாட்டுக்காக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி டெடிகேஷனா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும், ஒரு கான்பிடன்ஸா இருக்கணும். இந்த 5 ஃபேக்டர் கலந்தாங்க இந்தியா வந்து அங்க ஜெயிச்சிருப்பாங்க நான் கண்டிப்பா சொன்னேன். அந்த நம்பிக்கை தான் வந்து கடைசியில வந்து அந்த ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல அந்த கிளாஸ் அவுட் ஆன விக்கெட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் வந்தது பாத்தீங்களா, அது வேற லெவலான கான்பிடன்ஸ். யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா லிட்டில் பிட் அந்த இடத்துல நம்ம நர்வஸ் ஆயிருந்தாலும் இந்தியன் டீம் வந்து கண்டிப்பா தோத்துருப்பாங்க. ஏன்னா வேற வழியே கிடையாது சொல்ல போனா. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான டீம். அந்த டீமை வந்து ஒரு பால்ஸை விடவே ரன்ஸ் கம்மியா இருக்கும் போது ஜெயிக்கிற அந்த ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் ஜெயிக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் கான்பிடன்ஸா இருந்திருக்காங்க, மோட்டிவேட்டா இருந்திருக்காங்க, ஒரு காமா இருந்திருக்காங்க. அந்த ஒரு எனர்ஜி வந்து கொடுத்தது ராகுல் டிராவிட் தான். அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யங் பிளேயர்ஸ் கூடயும் சரி சீனியர் பிளேயர்ஸ் கூட வரலான்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவருக்கு அதிகமாவே இருக்கு. அது ஈஸியா அவர் யூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா கோச்சிங் பண்ணும்போது பிரித்திஷா, யாஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் கூட அதிகமாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா, விராட் கோலி கூட இவர் விளையாடி இருக்காரு. ஸோ இவரும் விராட் கோலி கடைசியா வந்து T20 மேட்ச் கூட விளையாடி இருப்பாங்க. ராகுல் லாஸ்ட் T20 மேட்ச் இங்கிலாந்து நடந்தது. இங்கிலாந்து கூட அது இவங்க 2 பேரும் தான் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க சொல்ல போனா. ஸோ இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் கூடயும் சரி யங் பிளேயர்ஸ் கூடயும் சரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இவர்கிட்ட இருந்திருக்கனால அது ஈஸியா வந்து இந்தியன் டீம்ல சாதிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரூ ஒரு ஜென்டில்மேன் கண்டிப்பா நம்ம சொல்லலாம். என்னவா இருந்தாலும் ஒரு கண்டிப்பா ட்ரூ ஜென்டில்மேன். எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து டூ ஃபார் டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க கடைசி ஃபைனல்ல. இந்தியா வந்து டிராவிடுக்காக கப்பு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல டிராவிட் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்காக ஜெயிச்சு கொடுக்கணும், நாட்டுக்காக ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஜென்டில்மேன் கேரக்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி எல்லாருமே என்ன சொன்னாங்க, T20 2007 அப்ப T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ராகுல் டிராவிட் வந்து தூக்குனாங்க. ஏன்னா அவர் வந்து T20க்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு. ஆனா அந்த T20 லாஸ்ட்ல வின் பண்ணி கொடுத்தது வந்து ராகுல் டிராவிட் தான். அந்த T20 வேர்ல்ட் கப் இவ்வளவு தூரம் ஏக்க வச்சு, அதாவது கிட்டத்தட்ட 2007 வருஷம் இந்தியா வந்து T20 வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருந்து இப்போ வரைக்குமே வந்து வின் பண்ணவே கிடையாது. 17 வருஷம் கழிச்சு அதே T20 வந்து வின் பண்ணும் அப்படின்னா ராகுல் டிராவிட் கோச்ல தான் வின் பண்ணணும்னு இருந்திருக்கு போல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அதனால யாருமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ அந்த காலத்துல வந்து T20 ஃபேமஸ் இல்லை, அதனால அவர் வந்து அவ்வளோக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்காரு. ஆனா இப்போ வந்து T20 நல்லா இதாயிருச்சு. ஸோ ராகுல் டிராவிட் மூலியமா இந்தியன் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து இவரோட ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நல்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் வந்து படிச்சிருக்காரு. 2022 வேர்ல்ட் கப்ல பார்த்தா இங்கிலாந்து கூட மட்டும் தான் செமிஃபைனல் வந்து தோத்துருப்பாங்க. அது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல தோத்துருப்பாங்க. லாஸ்டா 50-50 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு 2023ல. அதுல ஆஸ்திரேலியா கூட மட்டும் தான் தோத்துருப்பாங்க. இப்போ வந்து லாஸ்டா நடந்த வேர்ல்ட் கப்ல வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருப்பாங்க. இன்னொரு ரெக்கார்ட் வந்து இவர் படிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் கோச் டு வின் தி T20 வேர்ல்ட் கப். அது மட்டும் இல்லாம ஒரு மேட்ச் தோக்காம வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க, T20 வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து ராகுல் டிராவிட் மூலியமா படைக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஸோ இவர் ஐசிசிலே வெறும் இப்போ பாத்தீங்கன்னா 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அந்த செமிஃபைனல் வந்து 2022 இங்கிலாந்து கூட, அப்புறம் ஆஸ்திரேலியா கூட ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அண்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல், அவ்வளவுதான். மற்றபடி இவரோட கீழே வந்து எதுவுமே வந்து ஐசிசில வந்து இந்தியா வந்து தோத்தது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் தாண்டி அண்டர் 19 கூட ஒரு வேர்ல்ட் கப்ல கூட இந்தியன் டீமை வந்து கோச் பண்ணி அந்த இந்தியன் டீம் அண்டர் 19 டீமுக்கு வந்து வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ராகுல் டிராவிட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னுமே வந்து இந்த வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இவரோட அந்த பெரிய அந்த இம்பாக்ட், இவரோட அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து யாருக்குமே இன்னுமே தெரியல. அதனால இப்போ வந்து அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ண ஒரு அன்சங் ஹீரோவா தான் இருக்காரு இந்தியன் டீம்ல. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த அன்சங் ஹீரோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் அது தெரியணும் அப்படின்னா இவர் மேல ஒரு கண்டிப்பா ஒரு பயோபிக், அதாவது ஒரு மூவி வந்து எடுத்தா மட்டும்தான் அது எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஸோ எப்படி வந்து அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து கிரிக்கெட் விளையாடினாரு, எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாரு, எப்படி வந்து ஒரு இந்தியன் டீமை வந்து இத்தனை வருஷமா வேர்ல்ட் கப் வின் பண்ணாத டீமை ஜெயிக்க வச்சாரு, என்னென்ன ஒரு இன்புட்ஸ் வந்து கொடுத்தாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு மூவியா எடுத்தா மட்டும்தான் அவர் என்ன மாதிரி அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் இருக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ராகுல் டிராவிட் வந்து எப்படி வந்து இந்தியன் டீமை வந்து
ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காரு இந்தியன் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இதே மாதிரி நம்ம வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். Now it's time to bye.